கோயம்புத்தூர் ஒரு ஜெயிலுக்கு ஒரு சுவாமி போனார் விசிட். சிறை கைதிகள்லாம் இருந்தாங்க. இப்போ கைதிகள்னு சொல்கிறதுல சிறைவாசிகள்னு சொல்கிறோம். சிறையில் வசிப்பவர்கள் நிறைய பேர் அங்கேயே வருடக்கணக்காக வசிச்சிட்ருக்காங்க. ஒரு சுவாமி அங்கே போனார். போன உடனே சுவாமிஜி என்ன சொல்லியிருப்பாங்க? அன்பாயிரு, தைரியமாயிரு, நல்ல விஷயங்களை படி, பிறருக்கு உதவு, ஆரோக்கியமாக இரு, எல்லாமே சொல்லிட்டு வந்தார். அன்பாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது, ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அங்கேருந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு கைதி வந்தார். இது பிடிச்சிருக்கான். பிடிச்சிட்டு சாமி இவ்வளோ தான் இருப்பார், அந்த ஆள் இப்படி இருப்பார். இது ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிற? சாமி அப்படியே கொஞ்சம் பயந்தார். ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தவர் கை அப்படியே இறகுது. நீங்கள்லாம் சின்ன வயசுலேயே எங்களுக்கு சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருப்போமா, இந்த கேடுகட்ட வாழ்க்கைக்கு நாங்கள் வந்திருப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கையை அப்படியே அவர் காலில் பிடிச்சி கீழே விழுந்துட்டார். அப்படியே அந்த சாமி என்ன தெரியுமா பண்ணார்? தூக்கி, எங்கள் தப்பு தான்ப்பா, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே இருந்துட்டோம், நாங்கள் மட்டும் திருந்தி நல்லபடியாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம். அதனால தான் எங்கள் தப்பு தாங்கிறது இப்போ தான் புரியுது. சொல்ல வேண்டிய நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது, ஆட்கள் கிடைக்கும் போது, அது உபதேசமாக இல்லை, நல்ல விஷயத்தை தட்டி கொடுக்கணும். உங்கள்கிட்ட தங்க இருக்கடா, நீ சாதாரணமாக இந்த சாக்லேட்டுக்கும் மிட்டாய்க்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் நீங்கள் எல்லாருமே.